சாட்சி கையெழுத்து யாரு? சாட்சி இருக்கு, கொஞ்சம் வழி விடுங்க. ஜோசப் வர்கீஸ் ஆற்காட்டை சேர்ந்தவன். இந்த நல்ல கல்யாணத்துக்கு சாட்சி கையெழுத்து போட எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். இதோ இங்க. கொஞ்சம் தள்ளி நில்லுங்களேன். வருவாங்கயா வெளியில, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா வேலையும் நிறுத்திட்டு இனிமேலாவது நல்ல மனுஷனா வாழணும்னு ஆசைப்படுறேன். நல்லது. மந்திரிக்கு பிஏவா இல்லைன்னா என் வீட்டு நாய் கூட என்ன மதிக்க மாட்டேங்குதுய்யா. என்ன கைவிட்டுறாதீங்கய்யா. யோசிச்சு சொல்றேன். ஓகே, மீடியாவும் போலீஸும் எதையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மந்திரி வெளியே வர வழி வேண்டாமா? குரங்கு கையில பூமால கிடைச்ச மாதிரி இவங்களை அனுப்பதான். போங்க போங்க, வழி விடுங்க. போங்கப்பா. இல்லங்க சார், போங்க போங்க. சார் மினிஸ்டர் தள்ளுங்க, வழி விடுங்க. இந்த ஏழை பொண்ணை கல்யாணம் பண்ணது உங்க அப்பாவோடைய பழைய ஃப்ரெண்டோடைய பொண்ணுங்கிற காரணத்தினாலயா? ஊருக்காரங்க எல்லாரும் பாக்குற மாதிரி ஒரு ரவுடியால கற்பழிக்கப்பட்ட இந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தது மக்களுடைய ஓட்ட வாங்குறதுக்கு தானே? யார பத்தி என்ன பேசுற? விடுங்க சார். ஏன் மீடியாவை இப்படியே ஹேண்டில் பண்றது? அந்த கேள்விக்கான பதில நானே சொல்றேன். மேல வாங்க அனந்தகுமார். என்கிட்டயே விளையாடுறியா? சார், உங்கள மாதிரி மீடியா ஆளுங்க என்ன வேணா எழுதலாம். தான் கூட பிறந்தவங்க பெட்ரூம் வரைக்கும் போய் பார்க்க இன்சல்ட் பண்றீங்களா? அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் விஜயன் சார் வெளியவே வச்சு உன் தவடாவை நவத்தி விட்டுருந்தாருன்னா நீங்க என்ன பேப்பர்ல எழுதுவீங்க? ஹோம் மினிஸ்டர் அதிகாரத்தை தப்பா பயன்படுத்துறாருன்னு. அது அவ்வளவு மரியாதையா இருக்காதுல்ல. ஆனா அதே சமயத்துல தன்னோட பொண்டாட்டி அவமரியாதையை பேசும்போது புருஷன் ரியாக்ட் பண்றதுல எந்த தப்பும் இல்ல. ஐயா, நீங்க எதையும் பார்க்கல. அனந்தகுமார் எதையும் வாங்கல. தாடி இருக்கிறதுனால வடு கவர் ஆயிடும். பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் முடிஞ்ச கையோட இங்க வர்றாங்களா? நான் ஒன்னு சொல்ற கேளு. அவங்க இங்க வந்தா நாங்க 2 பேர் வெளியே போயிருவோம். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அம்மா, அவங்க வந்துட்டாங்க. வா. ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் வந்திருக்க இந்த வீட்டுக்கு இங்க வேலை செஞ்ச வேலைக்காரி பொண்ணு கல்யாணம் பண்ணி வந்திருக்க. வெக்கமா இல்ல உனக்கு? இவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டு மினிஸ்டர் ஹவுஸ்க்கு போக வேண்டியதானே? ஆமா, அதுக்காக தான் வந்திருக்கேன். உள்துறை அமைச்சரோட மனைவி அவரோட ஹவுஸ்ல தான் தங்கணும். அது இல்லாம மாமனார் மாமியார் வீட்டுல வெயிட்டோட இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா நீ? இப்ப நான் இங்க வந்தது என்ன வரவேற்க வந்துகிட்டு இருக்க என் அம்மாயிட்ட ஆசீர்வாதம் வாங்க. வாமா, வலது கால் எடுத்து வச்சு சாமியை வேண்டிக்கிட்டு உள்ளவா. படியில கால வைக்காத நீ. அப்பனை எதிர்த்து பேசி அவனை எதிர்த்து போட்டியிட்டு அவனையே தோக்கடிச்சு நீ மந்திரியாவே ஆயிட்ட. அந்த பகை என் மனசுக்குள்ள இன்னும் இருக்குடா. அது போதாதுன்னு ஒரு தகுதி இல்லாதவளை ஏன் விட்டு மருமகளாக்குற நீ? நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லடா. அப்பன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டான்னு நியூஸ் வர்றதுக்குள்ள நீயே ஓடிடு. நீங்க என்னங்க பேசுறீங்க? வாய மூடுறி. அம்மா, இதையெல்லாம் எதிர்பார்த்த ஒண்ணுதான். இதெல்லாம் சொல்லிதான் இவளை நான் இங்க கூட்டி வந்தேன். உங்களோட நிறைஞ்சிருக்க இந்த கண்ணை பார்க்கும் போதே நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேமா. அம்மா நிறைஞ்ச மனசோட என்ன வரவேற்பீங்க. என்ன அந்த ஆசீர்வாதம் போதுமா? அதுவே போதும். வா. இந்த வீட்டுல அப்பா அம்மா பிஏ எல்லாமே நான் தான். நல்லபடியா வலது காலம் எடுத்து வச்சு வாமா. வாங்க. தள்ளி போங்கயா. கடவுளே, நல்லா இருக்கணும். எல்லாரும் அப்படியே இல்லைங்க. இனிமேலாவது அவங்களை கொஞ்சம் சந்தோஷமா வாழ விடுங்க, சரியா? மந்திரிக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ரொமான்ஸ் நடக்கும் இல்லையா? ப்ளீஸ் எல்லாரும் போங்க. சொன்ன கேளுங்க. போங்க. ஜோசப் அண்ணா, மந்திரி ஹனிமூனுக்கு எங்க போறாரு? ஹனிமூன்? யோ, நீ பிடிச்ச ரவுடிங்களால இப்ப ஜெயிலே ஃபுல் ஆயிடுச்சு. 3 சென்ட்ரல் ஜெயிலையும் இப்ப ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டு வச்சிருக்காங்க. அந்த ரவுடிகளுக்கெல்லாம் சாப்பாடு போட உங்க அப்பாவா காசு கொடுப்பாரு?
போலீஸ் அங்க போகணும் இங்க போகணும். இந்த வண்டிங்கெல்லாம் என்ன தண்ணியில ஓடுது நினைச்சியா? பெட்ரோல் போடணும். ஒரு தமிழ்நாட்டோட சிஎம் ஏன் சார் கோமாளி மாதிரி பேசுறீங்க? ஆமாண்டா, நான் கோமாளி, சர்க்கஸ் கோமாளி. ஏன்னா நீ தானே இப்ப என் ரிங் மாஸ்டர். இப்படி குதிக்க சொன்னா இப்படி குதிப்பேன், அப்படி குதிக்க சொன்னா அப்படி குதிப்பேன். ஒரு நாள் எல்லாம் என் கையை விட்டு போயிடும். நீ சொல்ற மாதிரி தமிழ்நாட்டை நம்ம ஆட்சி செய்யணும்னா ஃபண்டு வேணும், ஃபண்டு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? கஜானாவுக்குள்ள கையை விட்டு பார்த்தா காலியா இருக்கு, வெறும் காலியா. எம்எல்ஏவுக்கு மந்திரிக்கும் அடுத்த மாசம் சம்பளம் தரணும்னா ஏடிபி வேர்ல்டு பேங்க்ல லோன் எடுக்கணும், தெரியுமா? இதான் பிரச்சனையா சார்? கஜானாவை நிரப்புறதுக்கு எந்த பேங்க்ல இருந்தும் லோன்ல எடுக்க வேண்டாம். நம்ம கவர்மெண்ட் கிட்ட கேட்டாலே போதுமே சார். அப்படின்னா நீயே போய் அங்க நில்லு. சார் இந்த அனுமதி போதும் சார். தேங்க்யூ சார். இதோ போயிட்டான். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறானே தெரியலையே. இந்த சேர் என்ன விட்டு போக போகுது. பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மந்திரி திவாகருக்கு எலெக்ஷன்ல போட்டி போட டெபாசிட் காசு கூட எலெக்ஷன்ல அவனுக்கு யாரும் கொடுக்கல. ஆனா இன்னைக்கு மதிப்புக்கு இந்த கோடிக்கணக்கான பங்களா, மெட்ரோ சிட்டில ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், கோடிக்கணக்கான சொத்து இருக்கு. ராஜன் ஜோசப்ன்ற பேர்ல இவ்வளவு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் அந்த ஆளுக்கு இருக்கு. அதுவும் 9 ஹோட்டல்ஸ். அதுவும் இந்த மாதிரி ஒரு ஆளு இல்லன்றதுதான் நிதர்சனமான உண்மை. பினாமி பேர்லயும் மத்த அட்ரஸ்லயும் நம்ம எக்ஸ் மினிஸ்டரா இருந்த எம்எல்ஏ கோபாலகிருஷ்ணனோட ப்ராப்பர்ட்டியை தான் நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட 100 கோடி மதிப்புள்ள இந்த சொத்துகள் சரியான உரிமையாளர்கள் இல்லாம இருக்கிறதுனால இந்த சொத்தை கவர்மெண்ட் நாம எடுத்துக்கலாம். கொஞ்சம் நிறுத்தியா? நீ லைட் ஆன் பண்ணு. நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? சார், இந்த மாதிரி 100 கணக்குல பினாமியோட சொத்துகளும் சொத்து குவிப்புகளையும் அவங்க அது சரி. கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல 25 பேர் மட்டுமே அரசியல்வாதிங்க சார். மாதவன் நம்பியார்ல ஆரம்பிச்சு என் அப்பால இருந்து பங்காளி, மாமன், சித்தப்பன், பெரியப்பா அப்படின்னு பவித்ரன் வரைக்கும் இந்த லிஸ்ட்ல இருக்காங்க சார். இத சரியா எடுத்தா 1200 கோடி ரூபாய் நம்ம கஜானால புழங்கும். முட்டாள்தனமா பேசாதீங்க ஹோம் மினிஸ்டர். இவங்களை எல்லாம் நம்ம தொட முடியாது. மந்திரி சபையை நிலநிறுத்தவும், எம்எல்ஏவை கைக்குள்ள வச்சுக்கவும், தேர்தல் வந்தா கோடிக்கணக்கில் காசு அள்ளி கொடுக்கிற பொலிட்டிக்கல் கிங் மேக்கர்ஸ் தான் இவங்க எல்லாம். இருந்தாலும் இவங்களுக்கு எதிராக செயல்படுறதா என்னோட முடிவு சார். அவங்கள எதிர்க்க நீ யாரு? அவ்வளவு பெரிய ஆளா? சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ என்ன சொன்னாலும் அது நடக்காது. கோர்ட்டு, சட்டம், மந்திரி சபை எல்லாத்தையும் பணம் கொடுத்து வாங்குறவங்களை எதிர்க்க என்னால முடியாது. வேண்டாம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருக்க சிஎமோட சொத்து மதிப்பு எவ்வளவுன்னு? கேரளாவிலையும் கர்நாடகாலையும் எவ்வளவு சொத்து இருக்குன்னு அது உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்து இப்ப கோடிகள்ல பிறந்துகிட்டு இருக்க அவரோட உன்னதமான கதை என்ன உங்களுக்கு சொல்லட்டுமா? லைட்ஸ் ஆஃப். லைட்ஸ் ஆன். ஏன் சார் பார்க்க வேண்டாமா? நிறுத்தியா? தமிழ்நாடு ஆட்சி செய்யற சிஎம் நான் தானே. இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்றேன்? ஐயர் சார், அதை சீக்கிரம் கொண்டு வாங்க. இதோ அடுத்த தரித்திரம் வந்துட்டான். சரியான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாயத்தை எப்படி மேம்படுத்தலான்ற ஒரு திட்டத்தை கொடுங்க. தமிழ்நாட்டு விவசாயிகள் வேண்டுகோளின்படி நீங்களும் உங்க பிஎம் அமெரிக்காக்கு கிளம்புறீங்க. போறீங்க. உங்க 2 பேருக்கும் டிக்கெட்டும் விசாவும் இதுல இருக்கு. திவாகரன் சார், வேற ஏதாவது நீங்க சொல்ல வேண்டியிருக்கா? எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க சார். நீங்க இங்க ஒரு சைன் போடுங்க. பிரதாப், டேக் இட் சார். யாரும் வெளியே போக கூடாது. கம் ஆன் சர்ச். சர்ச். சோ, அந்த டாக்குமெண்ட் என்னாச்சு? மிஸ்டர் பவித்ரன், we want to search your office. என்னாச்சு? இந்தாங்க சர்ச் வாரண்ட். டேக் a look. அந்த லாக்கரோட கீயை கொடுங்க. லாக்கர் ஓபன் பண்ணு. என்னாச்சு? அதுல ஏதாவது கொண்டு வந்து வைங்க. வாயா. யார் என்ன சொன்னாலும் ஹோம் மினிஸ்டர் ராஜினாமா பண்ணணும். 5-6 கோடி செலவு பண்ணியாவது இந்த கேடிஎஃப் கட்சியில நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும். அதை செஞ்சுட்டு அப்புறம் அவனை அடிச்சு வெளியே விரட்டணும். அதுக்கு காசு எங்க இருக்கு? வீக்னஸ் பார்த்து அடிச்சிருக்கான். விஷத்தை வாங்குறது கூட என்கிட்ட காசு இல்ல. எல்லாத்தையும் கூட்டி பெருக்கி கஜானால வச்சிருக்கான். எனக்கு 10 கோடி ரூபாய் போச்சு. என் சொத்து எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் மெதுவா பேசியா? வெளியே கேட்டா உள்ள போயிடுவேன். ஓ, திருட்டு பணம். அவனை போட்டு தள்ளிடலாம். அதுக்கு தேவையான ரவுடிங்க கூட நம்ம தமிழ்நாட்டுல இல்ல. எல்லாரையும் தூக்கி உள்ள போட்டுட்டான். ஒருவேளை நாம யாரையாச்சும் வெளியில எடுத்தா கூட அவனுங்களை போலீஸ் என்கவுண்டர்ல போட்டுரும். நீங்க சொல்றதெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது. அவனோட சின்னத்தோட குணம் என்னவோ அதபடி தான் நடந்துகிட்டு இருக்கான். காட்டுல யானை, பூனை, மானி எல்லாம் இருக்கும். ஆனா காட்டுக்கு ராஜா யாரு? சிங்கம். அது யானையே வந்தாலும் அடிச்சு தெரிச்சு ஓட விட்டுரும் தெரியுமா? ஓ, அதுக்கு எதுக்கு எடுத்துக்காட்டெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? கல்வி அமைச்சருக்கு கல்வியில சொன்னா புரியும் நினைச்சேன். அவன் உண்மையிலே பெரிய ஆளு.
அமெரிக்காக்கு லைன் போகுது. சிஎம் கால் கனெக்ட் ஆகுது. ஹலோ 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 கட் ஆயிடுச்சு. நீங்க 300 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. நான் கம்பெனி மொபைல் வாங்கியிருக்கேன். இப்ப பாருங்க. நம்ம கட்சி அமைச்சர் பேசுறாரு. ஹலோ, நீங்க கியூல இருக்கீங்க? இல்ல, சத்தியமா இல்ல. நீங்க கியூல இருக்கீங்க. தயவு செஞ்சு ஒரு வாரம் கழிச்சு கால் பண்ணுங்க. உண்மையாதான் சொல்றீங்க. பேசுறாரா? நம்ம கியூல ஒரு வாரம் இருந்தா தான் பேச முடியும். நம்ம கியூல நிக்கிறோம் அமெரிக்கால எப்படி தெரியும்? ஐயோ, அமெரிக்கா அவ்வளவு டெவலப் ஆயிடுச்சு. அவங்க சுனாமி வச்சு பாக்குறாங்களோ என்னவோ. மறுபடியும் கால் பண்ணியா? அவன் அரசியல ஜாம்பவானுக்கே சொல்லி கொடுக்கறானா? இப்ப இருக்கிற எல்லா எம்எல்ஏக்களும் அவனுக்கு எதிரா திரும்பிட்டாங்க. இப்படியே போச்சுன்னா இந்த மந்திரி சபை நிக்காது. எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் பேசாமலே இருப்பாங்க. அன்னைக்கு அவன் மீடியாட்ட சொன்னான்ல, நீங்க நிரபராதின்னு கோர்ட்ல ப்ரூவ் பண்ணிட்டா கட்சி கேட்டா மந்திரி பதவியவும் எம்எல்ஏ பதவியவும் உங்களுக்கு விட்டு கொடுப்பேன்னு அதை செய்யணும். கட்சி அதை தான் கேட்கணும். அவனை ராஜினாமா செய்ய வைக்கணும். அதுக்கு நீங்க இந்த கேஸ்ல ஜெயிக்கணும். உங்க பேர்ல முன்னாடி இருந்த கேஸை தூக்குன மாதிரி இந்த கேஸையும் தூக்கணும். இந்த கேஸ்ல நான் ஜெயிக்க வைப்பேன். உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். சார், இன்னைக்கு காலையில தான் நடந்துச்சு. அரசியல் பேச்சு சண்டையா மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு கூட இருந்தவன கொன்னுட்டா சார். கூர்மையான கம்பியால குத்தி கொன்னு இருக்காங்க. குற்றவாளியை கோர்ட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. இதை பார்க்கும்போது இந்த கேஸ்ல இருந்து அப்பாவை கடவுள் காப்பாத்திட்டாருன்னு சொல்லணும், இல்லைன்னா அவர் ஏமாத்த முயற்சி பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். பிரசாத் கொலை கேஸ்ல முதல் குற்றவாளி கொல்லப்பட்டதால இரண்டாம் குற்றவாளிக்கும் முதல் குற்றவாளிக்கும் இருக்கிற சம்பந்தம் இந்த கோர்ட்ல ப்ராசிக்யூஷனால நிரூபிக்கப்படாததனால இரண்டாம் குற்றவாளி பாலகங்காதர மேனனை இந்த கோர்ட் நிரபராதி என்று விடுதலை செய்கிறது. லக்ஷ்மி, லக்ஷ்மி, சொல்லுங்க. கேட்டியாடி? நான் கேஸை ஜெயிச்சிட்டேன். நான் நிரபராதின்னு கோர்ட்டே சொல்லிடுச்சு. மீடியா ரிப்போர்ட்டர்ஸுக்கு முன்னாடி உன் பையன் வீரவசனம் பேசினால, நான் நிரபராதின்னு ப்ரூவ் ஆயிட்டா அமைச்சர் பதவியை தூக்கி எறிகிறான்னு அவன் பதவியை ராஜினாமா பண்ண சொல்லிடு. உங்களுக்கு என்ன பைத்தியமா? பைத்தியம் தாண்டி. அதிகாரம் கையில இல்லாம பைத்தியமே பிடிச்சு. இல்ல, நான் தெரியாம கேக்குறேன். இவ்வளவு நாள் மந்திரியா இருந்து உங்களுக்கு ஆசை தீரலையா? இல்ல, எனக்கு முக்கியமானது அதிகாரம், மந்திரி பதவி. அதெல்லாம் உனக்கு எங்கடி தெரிய போகுது? நான் மந்திரியா தான் வாழணும், மந்திரியாவே சாகணும். உனக்கு தெரியுமாடி, அதிகாரம் பறிக்கப்பட்டதுல இருந்து நான் தூக்கம் இல்லாம தவிச்சிருக்கேன். மறுபடியும் மந்திரி ஆகணுங்கிறதா என்னோட வெறி. அத பத்தி நீங்களே போய் நேரா சொல்லுங்க. ஏன் நீ சொல்ல மாட்டியோ? என்னால போய் சொல்ல முடியாது, அவ்வளவுதான். மந்திரி பதவி போனதுல இருந்து உனக்கு நான் வேண்டாதவன் ஆயிட்டேன். என் பேச்ச கேட்காதவங்க எல்லாம் அவன் வீட்டுக்கு போய் தொலைங்கப்பா. மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை அவன் கூடவே வாழு. அப்பா, ஏன்பா இப்படி? ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் அவரை தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க. இப்படி ஒரு மந்திரி கிடைச்சதுக்கு பெருமைப்படணும். தன்னை விட மகன் பெரிய ஆள் ஆகணும்னு எல்லா அப்பாவும் ஆசைப்படுவாங்க. ஆனா உங்களுக்கு பொறாமப்பா. பையன் உங்களை விட பெரிய ஆள் ஆகுறான்ற பொறாம. அம்மா வாங்க. சரதா, யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாரு. வாங்கம்மா. தங்கம், போய் அம்மாக்கு ஒரு டீ போட்டு கொண்டு வா. உன் கை பக்குவத்தை தெரிஞ்சுக்கிட்டுமே. வாங்கம்மா. நீங்க வர்றதுக்கு அப்பா பர்மிஷனே கொடுத்திருந்தாலும் கூட நீங்க இங்க வந்ததுக்கு ஒரு காரணம் கண்டிப்பா இருக்குமே. என்ன ஏமா முகம் ஒரு மாதிரி இருக்கு? இது சந்தோஷப்பட வேண்டிய நேரம் தானே. அப்பா கேஸ்ல ஜெயிச்சிட்டாரு. தன்னோட மகன் ஹோம் மினிஸ்டர். நான் வேற வீட்டுல தங்கி இருக்கன்றதை தவிர்த்து உங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? உனக்கு எதுக்குடா இந்த மந்திரி பதவி?
நீ ராஜினாமா செய்யணும். அப்போ உங்களை இதை சொல்லிதான் அப்பா இங்க அனுப்பியிருக்காரு. உங்ககிட்ட நான் பிச்சை கேட்க தான் இங்க வந்தேன். அம்மா நீங்க என்ன சொன்னாலும் இது வரைக்குமே நான் கேட்டிருக்கேம்மா. ஆனா இந்த விஷயத்துல என்ன மன்னிச்சிருங்க. இப்ப என் அம்மா சொல்றதை நான் கேட்டுட்டா என்னை நம்பி ஜெயிக்க வச்ச மக்களை நான் ஏமாத்தினதா மாறிடுமா. அது மட்டும் இல்ல, ஆரம்பிச்ச நிறைய விஷயங்களை நான் முடிக்க வேண்டியிருக்கு. அதனால இப்போதைக்கு என்னால ராஜினாமா பண்ண முடியாதுன்னு நீங்களே போய் அப்பா கிட்ட சொல்லிடுங்கம்மா. குடும்பத்துல இருக்கிறவங்கள மறந்துட்டு மந்திரியா நீ ஊரை நல்லாக்க போறியா? அப்பா அம்மால உனக்கு வேண்டாம்ல? அம்மா நான் நீ சொல்றது என்கிட்ட கேளுங்கம்மா. பேசாத. இல்ல, அவன் ராஜினாமா பண்ண மாட்டான். அவன் ராஜினாமா பண்ணுவான்னு நம்பின நாம தான் முட்டாள். நெய் குடத்துல கை விட்டுருக்கான்ல, அதிகாரத்தோட சுகத்தை அவன் நல்லாவே அனுபவிச்சுட்டான். இனி உங்களுக்காக அந்த சுகத்தை விட்டு கொடுப்பான்னு நீங்க நம்பாதீங்க. சொந்த குடும்பத்துக்குள்ளேயே அவன் இன்கம் டாக்ஸ் ரைடு விட்டுருக்கான். இப்ப நியூஸ் பேப்பர் மீடியா எல்லாம் எதிர்கட்சிக்காரங்களும் புகழ்றாங்க. அவன் ஊரை திருத்தட்டு என்ன வேணாலும் பண்ணட்டும். ஆனா இனி அவன் நம்ம குடும்பத்துல ஒருத்தங்கிற கௌரவத்தை அவனுக்கு கொடுக்கவே கூடாது. அப்பாவை அவமானப்படுத்துறவன் வெளியே தான் இருக்கணும். நீங்க வேணா பாருங்கப்பா, நம்ம ஊருக்கு திரும்ப ஒரு எலெக்ஷன் வரும். நீங்க போட்டி போடுறதுக்கு நீங்க முதல் மந்திரி ஆகிறத நான் பார்க்கணும். எப்படி? கூரைக்கு மேல வளர்றது தங்கம் காய்க்கிற மரமா இருந்தாலும் அதை வெட்டி போடணும்னு தான் சொல்லுவாங்க. அவன் இருக்கவே கூடாது.